டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நம்ம உடல்ல முக்கியமான ஒரு உறுப்பு அப்படின்னா கல்லீரல். கல்லீரல்ல ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன? இதை சரி செய்யறதுக்கு எந்த மாதிரியான மூலிகைகள் எடுக்கலாம்? முக்கியமா நம்ம உடல்ல நடக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு, உடல்நல பாதிப்புகளுக்கு, ஸ்கின் ரொம்ப ட்ரையா இருக்கு, இல்ல நமக்கு தைராய்டு ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கு, இரெகுலர் பீரியட்ஸ், முக்கியமாக நம்ம உணவு எடுக்கிறோம்னா அது சரியா டைஜஷன் ஆகலை அப்படின்னா நமக்கு லிவர்ல ஏதாவது பாதிப்புகள் இருந்தாதான் இந்த மாதிரி ஏற்படுது. ஸோ லிவர்ல நமக்கு ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகளை சரி செய்யறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம்? ஸோ லிவர்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இப்போ கல்லீரலை சுத்தப்படுத்தக்கூடிய வழிமுறைகள் என்ன, மூலிகைகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். பேசிக்கா என்ன ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும் நம்ம அடிப்படையிலேயே அதை ட்ரீட் பண்ணியே ஆகணும். அதாவது இனிஷியல் ஸ்டேஜ்ல ஸ்டார்டிங்லேயே நம்ம சில ஹோம் ரெமிடிஸ் ட்ரை பண்ணிடணும். இல்லைங்க இது அதுக்கெல்லாம் கொஞ்சம் நாளா இருக்கு இந்த ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதற்கு ஏற்ற மாதிரி மருத்துவரை ஆலோசனை செய்து நீங்க மருந்துகள் எடுக்கும்போது நமக்கு நல்லாவே ஒரு கியூர் கிடைக்கும். இப்போ கல்லீரலை நம்ம சுத்தப்படுத்துவதற்கு லிவர் டானிக் அப்படின்னு சொல்றோம், லிவர் கிளென்சிங் அப்படின்னு சொல்றோம். இதை நம்ம என்னென்ன பண்ணலாம்? ஏற்கனவே நமக்கு ஆல்கஹால் ஹேபிட் இருந்தா அதற்கேற்ற மாதிரி மருந்துகளை நம்ம மாற்றி எடுக்கணும். இல்லைங்க நான் ஆல்கஹால்லாம் எடுக்கிறதுல ஆல்ரெடி சுகர் ஆர் பிபி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குன்னு சொன்னா அதற்கேற்ற மருந்துகளும் மாற்றி எடுக்கணும். இப்போ பேசிக்கா நம்மளுடைய லிவரை கிளென்ஸ் பண்றதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு? லிவர் நான் இப்படி எல்லாம் சாப்பிட்டு லிவரை நான் கிளென்ஸ் பண்ணணும், லிவர்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எனக்கு ரிமூவ் ஆகணும் அப்படின்னா பேசிக்கா நம்ம டீ மாதிரி ஒரு விஷயத்த நம்ம உள்ள எடுத்துக்கலாம். ஸோ அந்த டீ பார்த்தோம்னா நம்ம லிவர்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை வெளியேற்றுற மாதிரி இருக்கணும். முக்கியமாக லிவர் ஃபங்க்ஷனை நார்மல் பண்ணணும், ஃபேட்டி லிவர் இருந்தால் அதை சரி செய்யணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும். சரி, அப்படி இருக்கும்போது காலையில என்ன டீ, இந்த டீயை நம்ம குடிச்சோம்னா நிறைய பலன் நமக்கு கிடைக்குது. ஸோ அப்படி பார்த்தோம்னா இந்த டீல என்னென்ன மூலிகைகள் இருக்கு, எதற்கெல்லாம் இது நன்மை தரும் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஏற்கனவே லிவர்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ், லிவர் டாக்ஸின்ஸ், ஃபேட்டி லிவரை கிளீன்ஸ் பண்றதுக்கும் பயன்படுது. சேம் டைம் யூரிக் ஆசிட் லெவல் நார்மலா வர்றதுக்கும் இதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்போ இந்த லிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணும்போது இந்த மூலிகைகள் எல்லாமே நான் சொல்ற அளவுப்படி எடுத்து வச்சுக்கணும். சரி, என்னென்ன மூலிகைகள் தேவை அப்படின்றதும் பார்க்கலாம். இதுக்கு பேசிக்கா மஞ்சள் கரிசாலை பொடி நமக்கு தேவைப்படுது. மஞ்சள் கரிசாலை நமக்கே தெரியும், லிவரை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மூலிகை இந்த மஞ்சள் கரிசாலை. ஸோ மஞ்சள் கரிசாலை பொடி நம்ம எடுத்து வச்சுக்கணும். 100 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதனோட பார்த்தோம்னா 50 கிராம் அளவுக்கு மஞ்சள் பொடி நம்ம சேர்த்துக்கணும். ஸோ மஞ்சள் கரிசாலை, மஞ்சள் பொடி இதுல நம்ம சேர்த்துக்க போறோம். அதற்கு அடுத்தது முக்கியமாக வசம்பு பொடி 50 கிராம் எடுக்கணும், ஏலக்காய் பொடி 50 கிராம் எடுக்கணும், நெல்லிக்காய் பொடி 50 கிராம். இந்த 5 வகையான மூலிகைகள் பொடியாகவே வாங்கி நம்ம கலந்து வச்சுக்கணும், நான் சொல்ற அளவுப்படி. இதை தினம்தோறும் காலையில டீ மாதிரி நம்ம குடிச்சிட்டு வரணும். ரொம்ப சிம்பிள் தான். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து 2 கிளாஸ் தண்ணீர்ல போட்டு நல்லா பாயில் பண்ணணும். 1 கிளாஸா வந்ததுக்கு பிறகு வடிகட்டினோம். ஸோ நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு இதை நம்ம பயன்படுத்தும் போது உடல்ல நிறைய மாற்றங்கள் உண்டாகுது. இதுல முக்கியமா பார்த்தோம்னா கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு நமக்கு இந்த டீ பயன்படுது. அதோடு சேர்த்து நமக்கு ஜாயிண்டிஸ் இருக்கா, அதாவது மஞ்சள் காமாலை இருக்கா, ஃபேட்டி லிவர் இருக்கா, லிவர் சிர்ஹோசிஸ், முக்கியமாக கால் பிளாடர்ல வரக்கூடிய கற்கள், பாலிப்ஸ், சின்ன சின்ன கட்டிகள், இது எல்லாமே சரியாகிறதுக்கு நமக்கு இது பயன்படுதுன்னு சொல்லலாம். நம்ம உடல்லையே உடல் முழுவதும் ரத்தத்துல இருக்கக்கூடிய கழிவுகளும் வெளியேறுவதற்கு இந்த டீ நமக்கு பயன்படுது. முக்கியமாக பார்த்தோம்னா கால் பாதங்கள்ல எரிச்சல் இருந்தாலோ, கால் பாதங்கள்ல வலி இருக்கு, ரத்தத்துல நமக்கு டாக்ஸின்ஸ் நிறைய இருக்கு, அதாவது டாக்ஸின்ஸ் இருக்குன்னா நமக்கு என்ன தெரியும், ரொம்ப ஹேர் ஃபால் ஆகிறது, ட்ரை ஸ்கின், மலச்சிக்கல் தொந்தரவு, இது எல்லாமே இருக்கும். ஸோ இதை சரியாக்குறதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த டீயை குடிக்கலாம். ரொம்ப ரொம்ப எளிமையாக ஆனால் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு டீ வகை தான் இது. ஸோ இதை குடிக்கும்போது நம்ம கல்லீரல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குணமாக ஆரம்பிக்கும். ஸோ அடிக்கடி நம்ம என்ன பண்ணணும்னா கொலஸ்ட்ரால் லெவல் எவ்வளவு இருக்கு அப்படின்றதும் செக் பண்ணிக்கணும். ஸோ கொலஸ்ட்ரால் லெவல் நமக்கு ரொம்ப ஹையா இருந்துச்சுன்னா
அதற்கேற்ற சிகிச்சை முறைகளும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்பொழுது நமக்கு உடல்ல அது முக்கியமாக கல்லீரல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குணமாகும். இப்போ இந்த டீ குடிக்கக்கூடிய சமயத்துல கல்லீரல் பாதிப்பும் இருக்கு, ஸோ எனக்கு வந்து ஃபேட்டி லிவர் மாதிரியோ இல்ல லிவர் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நான்வெஜ் கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். ஸோ உணவு முறையை பொறுத்த வரைக்கும் அசைவ உணவுகளை வந்து எடுக்கவே கூடாது. லிவருக்கு வந்து டானிக் மாதிரி இருக்கக்கூடிய உணவுகள் தான் நம்ம சாப்பிடணும். ஸோ கரிசலாங்கண்ணி கீரை சாப்பிட்றது, தூதுவளை கீரை சாப்பிட்றது, கீழநெல்லி, இது எல்லாமே நமக்கு லிவர் டாக்ஸின்ஸை வந்து கொடுக்காது. ஸோ இதை வந்து நம்ம உணவுல சேர்த்து சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கல்லீரல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குணமாகும். ஸோ தவறாமல் இந்த டீயை தினந்தோறும் பயன்படுத்துங்க. நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.